ஹாய் டியர், டுடே வந்துட்டு டேவ் பார்க்க ஒரு எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு ஒரு 2-3 எபிசோடா இல்லை எப்படி வரும்னு தெரியல. பட் இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்ட் ஓகேவா. அண்ட் ஒன் ஷாட் வந்துட்டு நாளைக்கு பார்க்கலாம் டியர். ஏன்னா சென்பா டியர் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் இன்றைக்கி இதை நான் போட்டுறேன். ஸோ இதுக்கு அடுத்த பாட்டு எப்போ போடுவேன்னு தெரியல. பட் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் முடிக்க ட்ரை பண்ணுறேன். சரி, ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். டைட்டில் வந்துட்டு தமிழ்லேயே போட்டிருப்பேன். ஓகேவா, ஸ்டோரி பார்க்கலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் நைட்டு நல்லா ஒரு 12 இருக்கும். மிடில் ஆஃப் த நைட்டு அப்படியே வந்துட்டு ஒரு பெரிய பில்டிங். அந்த பில்டிங் வந்துட்டு பாதி கட்டட வேலை முடிஞ்சும் முடியாத மாதிரி இருக்குது. ஸோ அந்த பெரிய பில்டிங்கில் வந்து மேலே ரொம்ப டாப் ஆஃப் த பில்டிங்கில் யாரோ ஒரு பர்சன் ஒரு மாதிரி அந்த ஹூடியெல்லாம் போட்டிருப்பாங்கள்ல. வழக்கமாக இந்த வில்லன்ஸ் எல்லாமே பிளாக் கலர் ஹூடி தான் போட்டு வழக்கம். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இங்கே ஒரு பர்சன் ஒரு மாதிரி ஒயிட் கலரில் ஹூடி போட்டுட்டு நின்றுட்டுருக்கான். அப்போது அவனுக்கு ஆப்போசிட்டில் அந்த எட்ஜ் இருக்கும்ல, ஸோ அந்த மேலே அவ்வளோ பெரிய பில்டிங் டாப்பில் அந்த எட்ஜ் இருக்கும்ல, அந்த இடத்துல ஒரு பொண்ணோட கழுத்தை அப்படியே பிடிச்ச மாதிரி, அதாவது அவள் போட்டிருக்கிற ஷர்ட் காலர் இருக்குல்ல, ஸோ அது அப்படியே பிடிச்ச மாதிரி நின்றுட்டுருக்கான். அந்த பொண்ணு கதறா, ப்ளீஸ் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி கதறா. ஆனால் அந்த மனுஷன் கேட்குற மாதிரி தெரியல. அப்படி லைட்டாக விடுற மாதிரி விடுறாரு. அவள் கத்துறப்போ டக்குன்னு பிடிக்கிறாரு. ஒரு மாதிரி அவளுக்கு உயிர் பயத்தை காட்டுறாரு. அவளுக்கு நான் இப்படி நீ கொஞ்சம் கொஞ்சமாக கொள்றதுக்கு விட்டுரு, நான் செத்துறேன் அப்படின்னு கேட்குறா. உடனே அவன் சொன்ன அடுத்த செகண்டுக்கே டக்குன்னு கை விட்டுறாரு. அவள் அப்படியே மேலே கிட்டத்தட்ட ஒரு 15 அடுக்கு பில்டிங் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ பெரிய பில்டிங்லேருந்து அங்கேருந்து போய் சத்தம் அப்படி பறந்து வந்து கீழே பொத்துன்னு விழறா. அவள் விழுகிற இடம் சும்மாலாம் கிடையாது. பில்டிங்கெல்லாம் கட்டுறதுக்காக தானே, அதாவது பாதி கட்டட வேலை முடிஞ்ச பில்டிங் தானே. அப்போது அந்த இடத்துல என்ன இருக்கும், நிறையா ஜல்லி கம்பி அது இதுன்னு சொல்லிட்டு பலகை அப்படியெல்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான் நிறையா இருக்குது. அவள் விழுந்த இடத்துல என்ன இருக்குன்னா ஒரு மாதிரி கம்பி ஜல்லி ஆணி அந்த மாதிரி நிறையா இருக்குது. அது மேலே விழுந்திருப்பா. ஸோ விழுந்த அடுத்த செகண்டே வந்துட்டு அவளுக்கு அப்படியே தலையை சதுரி இருக்கும். அவ்வளோ மேலேருந்து விழுந்தங்காட்டிக்கும் ரொம்ப கொடூரமாக அந்த இடத்துல அவளோட உயிர் போயிருக்கும். மேலேருந்து ஒரு ஒயிட் கலர் உருவம், தட் மீன்ஸ் அந்த பையன்தான் ஒயிட் கலரில் கூடி போட்டிருப்பான்ல. ஸோ அவன் தான் அங்கேருந்து ஒரு மாதிரி எட்டி பார்க்குறான். பார்த்தா கீழே ஒரு மாதிரி அந்த இருட்டில் கூட கொஞ்சம் பிளட்டெல்லாம் வரும்ல, ஸோ அதெல்லாம் தெரியுது. ஏதோ ஒரு கையில் டார்ச் வச்சுருக்கான். அந்த டார்ச் வந்துட்டு அடித்து பார்க்குறப்போ அவ்வளோ ஹைட்லேருந்து கூட கீழே இருக்கிற வெளிச்சம், அதாவது கீழே வரைக்கும் வெளிச்சம் வருது. அப்படி பார்த்துடும் அவள் பக்கத்தில் தலைக்கு பக்கத்தில் ஃபுல்லாக பிளட்டு, கை கால் அப்படியே உடஞ்சி போன மாதிரி கிடக்குறா. ஒரு மாதிரி அவனோட ஃபேஸை காட்டலை, பட் லிப்ஸ் மட்டும் லைட்டாக சிரிக்கிற மாதிரி. அது ஒரு மாதிரி கொஞ்சம் க்ரூவலான ஸ்மைல் தான். சிரிச்சுட்டு அடுத்த செகண்டே அந்த லிப்ஸில் ஒரு மாதிரியான கோவம், அந்த கண் அப்படியே ஒரு மாதிரி செம்மையாக கோவத்தில் அந்த பக்கம் திரும்பி போயிடுறான். இப்போது அப்படியே உங்கள் சைட் பார்த்தா அதே தான், மணி ஒரு 12:45 இருக்கும். நீங்கள் எந்திரிச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே போயிட்டு டமுக்குன்னு ஏதோ கூட்டிகிட்டு இருக்கிறீங்க. அந்த பக்கம் இருந்து சாரா எஞ்சி வந்து அம்மா பெருச்சாலின்னு கத்துறா. ஸோ சாரா வந்து உங்களோட தங்கச்சி பெருச்சாலின்னு கத்தவும் உங்களோட அம்மா ஏய் அது பெருச்சாலியாக இருக்காது, ஒயினாக இருக்கும், நல்லா பாரு அப்படின்னு சொல்லவும் அவள் அரைக்குறையாக தூக்கத்தில் எழுந்திரிச்சு வந்து பார்த்தா நீங்கள் தான் பெரிய பெருச்சாலி, என்னடி பண்ணுற, ஏன்னா பார்த்தாலும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஊட்டிக்கிட்டே இருக்க, நான் பயந்துட்ட, தூங்க விட மாட்டியா அப்படின்னு சாரா கேட்க நீங்கள் குட்டி பெருச்சாலி போடியாங்க சும்மா வந்துட்டா, அவளுக்கு செய்கிற வேலை அத்தனை அப்படிங்கிறீங்க, என்ன வேலை செஞ்ச நீ அப்படின்னு அவள் கேட்க எழுதுறேன், படிக்கிறேன், புரள்றேன், நடக்கிறேன், தாவறேன், நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்கிறீங்க. அவள் என்னப்போ தீனி தேடி வந்த அதானே, அதை சொல்லிட்டு போ, அதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு அவள் கேட்க நீங்களும் தெரியுதுல்ல வாய மூடிட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து துரத்தி விட்டுட்டு நீங்கள் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஃபுல்லாக தேடுறீங்க. ஆக்சுவலாக ஒரு கேக் இருக்கும்ல, ஸோ அதில் பாதி சாப்பிட்டு பாதி வச்சுருப்பீங்க. ஆனால் அது வச்ச இடத்துல காணும். உங்கள் வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜ் வந்துட்டு ரொம்ப பெருசு. ஸோ உங்களோட அம்மா வேறு எல்லா திங்ஸும் அதுக்குள்ளே போட்டு துணிச்சு வச்சுருப்பாங்க. அதனால் எல்லாத்தையும் அப்படி களைச்சி தேடுறதுக்குள்ள ஒரு வழியாக இருக்கும். அப்படியே வந்துட்டு ஒரு வழியாக அந்த கேக் கிடச்சிருது. அப்படியே எடுத்துக்கிறீங்க. ஸோ எடுத்துகிட்டு போயிட்டு ஹாலில் உட்காந்துட்டு நைட்டு 12:45 இருக்குது.
அந்த டைமில் ஹாலில் உட்காந்து டிவி போட்டு விட்டுட்டு அந்த கேக் அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிருப்பீங்க. இப்போது அப்படியே ஒரு பில்டிங், ஓகேவா? ஸோ அந்த இடத்துல உங்களோட அப்பா இருக்கார், நிறையா போலீஸ்லாம் இருக்காங்க. என்னென்னா ஒரு கொலை நடந்திருக்கும்ல, ஸோ அதுதான் அந்த இடத்துல உங்களோட அப்பா அண்ட் அவரோட கொலீக்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்களோட அப்பா வந்துட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அங்கே நின்று இருந்திருப்பார். அப்போது எல்லா போலீஸும் வந்துட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் இந்த மாதிரி நிறையா வேலை இருக்கும்ல, ஸோ அவங்க எல்லாருமே பிரிஞ்சு போயிருப்பாங்க. அந்த ஸ்பாட்டில் இப்போதைக்கு 2 பேர் தான் இருக்காங்க. ப்ரெஸ் மீடியாலாம் வர சொல்ல வரைக்கும் இவங்க 2 பேர் தான் இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ சுற்றியும் பார்க்குறாரு. பார்த்தா ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்கேரியாக தான் இருக்குது பிளேஸ் எல்லாம். ஸோ அவரும் கொஞ்சம் லைட்டாக ஜர்க்கான மாதிரி தான் இருப்பார். அது பத்தாததுக்கு அங்கே இருக்கிற கொலீக்ஸ் எல்லாம், கூட வேலை செய்கிற போலீஸ் எல்லாம் இந்த மாதிரி மூளை தலையெல்லாம் வெளியே வந்து சேர்த்து கிடக்குது இந்த பொண்ணு. அப்போ ஆவி இங்கே தானே சுற்றும், ரத்த காயம் கூட, அதாவது இந்த ரத்த ஈரமாக இருக்கும்ல, ஈரப்பதம் கூட காயலை அப்படின்னா இப்போது இவனோட ஆன்மா இங்கே தானே இருக்கும் அப்படின்லாம் சொல்லி ஒரு மாதிரி கொஞ்சம் பயமுறுத்திருப்பாங்க. இப்போது அப்படியே தான் கொஞ்சம் ப்ரெஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருப்பாங்க. கொஞ்சம் போலீஸ் எல்லாம் கூட அங்கங்கே டியூட்டிலேருந்து எல்லாருமே இந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனை ஆச்சுல்ல இது. ஸோ ஒரு பொண்ணு அந்த மாதிரி இறந்து கிடத்துருக்காங்கன்னா அது கொஞ்சம் இஷ்யூ ஆகும் தானே. நிறைய பேர்லாம் வந்துடுறாங்க. அதனால உங்களோட டேடிக்கும் ஷிஃப்ட் முடிஞ்சிருக்கும். சரி ஓகே, நான் கிளம்புறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க இதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கிளம்பி ஜீப் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்திருப்பார். ஸோ அவர் வரும்போது மணி 1 இருக்கும். கரெக்டாக கீ அவருக்கு ஒன்று இருக்கும். அதாவது நீங்கள் உள்ளே போட்டினாலும் வெளியே போட்டினாலும் 2 பக்கம் இருந்து திறந்துக்கலாம். ஸோ எல்லாத்துக்கிட்டையும் தனித்தனியாக செப்பரேட் கீ இருக்கும். ஸோ உங்களோட அப்பாவும் கரெக்டாக ஜீப்பை கொண்டு வந்து நிறுத்திட்டு கீ போட்டு டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அவருக்கும் லைட்டாக தூக்க கலக்கம் தான் அப்படியே வராரு. ஸோ வந்தால் ஒரு மாதிரி ரூமில் இருட்டாக இருக்குது, டிவி மட்டும் ஓடிட்டுருக்கு. என்னது டிவி ஓடுது அப்படின்ட்டு கண்ண மூடிட்டு டிவி பக்கத்தில் ரிமோட் இருக்கான்னு தேடுறாரு. ஆனால் அது வந்துட்டு அங்கே இல்லை. ஸோ நீங்கள் கிச்சனுக்கு போயிருப்பீங்க தண்ணி குடிக்கிறதுக்கு. ஸோ வந்து பார்த்தா டேபிள் மேலே அந்த ரிமோட் இருக்கும். எடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு அவர் வந்துட்டு அந்த சைடு ஒரு ரூம் இருக்கும். ஸோ அவரோட யூனிஃபார்ம்லாம் அங்கே தான் வைப்பார். அவர் வந்துட்டு யூனிஃபார்ம் மேலே ரொம்ப இதாக மரியாதை இருப்பார். ஸோ அது தனியாக அதுக்காகவே ரூம் வச்சுருப்பார். ஸோ அவரோட ஆஃபீஸ் திங்ஸ் எல்லாம் அதில் வச்சுப்பார். அங்கே போய்ட்டு யூனிஃபார்மை சேஞ்ச் பண்ணிவிட்டு வரலான்ட்டு போயிருப்பார். அவருக்கு போயிட்டு யூனிஃபார்மை கழட்டிட்டு இருக்க மறுபடியும் டிவி ஆன் ஆகுது. ஆக்சுவலாக நீங்கள் தான் வந்திருப்பீங்க. வந்து பார்த்தா டிவி ஆஃப் ஆகிருக்கும். யாரா அது நேரத்தில் ஆஃப் பண்ணுறது, நான் அதை பார்த்துட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த கை, அதாவது அந்த கேக் இருக்குல்ல, அதை அப்படியே எடுத்து ஒரு கையில் வச்சுக்கிட்டு இன்னொரு கையில் ஸ்பூன் கூட கிடையாது, கைவே விட்டு எடுத்து பிச்சு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா அப்படி க்யூட்டாக பப்ளி மாசா சப்பியாக அவ்வளோ அழகாக இருப்பீங்க. அப்படியே உங்கள் கையில் அப்படியே கொழுன்னு அப்படி அழகாக கொழுக்கட்டையாட்டு இருக்கும். அப்படியே அப்படி எடுக்கிறீங்க அந்த கேக்கை அப்படியே வந்துட்டு சாப்பாட்டை அள்ளி சாப்பிட்ற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி பிச்சு அப்படியே வாய்களை போட்டு அமுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போது உங்களோட அப்பாக்குள்ளே சடனாக டிவி ஆன் ஆகிற மாதிரி சத்தம் கேட்குது. இப்போ தானே நிறுத்திட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு லைட்டாக பயம் ஆகுது. ஏன்னா அவர் பார்த்துட்டு வந்த வேலைப்படி அங்கேன்ட்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல அந்த டெட் பாடி காவல் காத்துட்டு வந்திருப்பாங்க. அப்போது அந்த கூட வேலை செய்கிறவங்களாம் கொஞ்சம் இங்கே சுற்றும் அங்கே சுற்றும், ஒரு வேலை நம்ம வீட்டுக்கு போனால் பின்னாடியே வந்துடும்லாம் சொல்லியிருந்திருப்பாங்களா. உங்கள் அப்பாவுக்கு ஸ்ட்ரைட்டாக தான் ஞாபகத்துக்கு வருது. என்னடா அது, ஆஃப் பண்ண டிவி யார் ஆன் பண்ணது, வீட்டில் யாரும் இல்லைல்ல, எல்லாம் தூங்கிட்டு தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி ஒரு மாதிரி பயந்த மாதிரி தான் வெளியே வந்து பார்க்குறாரு. வந்து பார்த்தா ஆக்சுவலாக நீங்கள் ஹைட்டு கம்மியாக இருப்பீங்க. பின்னாடி இருந்து பார்க்குறப்போ ஒன்றுமே தெரியாது, நீங்கள் உட்காந்துருந்தா கூட தெரியாது. அப்படி தான் நீங்கள் உட்காந்துட்டு டிவி சேனலில் வேறு மாற்றுறீங்க. ஒரு பாட்டு போட நல்லா இல்லை, இந்நேரத்தில் யாராவது நல்ல பாட்டை போடுறாங்களா பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா சேனல் மாற்றிட்டு இருக்கிறீங்க. அங்கே பின்னாடி இருந்து பார்த்தா சேனல் தன்னை போல் மாறுற மாதிரி உங்களோட அப்பாவுக்கு ஃபீல் ஆகும். அவருக்கு வேர்த்து கொட்டுது. ஆக்சுவலாக அந்த ஷர்ட் பட்டனால் தான் கழட்டியிருப்பார், ஷர்ட்டு கூட கழட்டிக்க மாட்டார். அப்படியே அந்த பனியன் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஷர்ட்டு பட்டனில் கழட்டி ஒரு மாதிரி வச்சுருப்பார். அப்படியே ஒரு மாதிரி கை கால் நடுங்கிட்டு வேர்த்து ஊற்றிட்டு தொலைச்சிட்ருக்காரு. அவருக்கு பயம் ஆயிடுச்சு நல்லாவே. நீங்கள் என்னென்ன பாட்டோ போட்டு ஒன்றுமே பிடிக்கல, டக்குன்னு டிவி ஆஃப் பண்ணிடுறீங்க கடுப்பாயிட்டு. உடனே டிவி ஆஃப் பண்ணிட்டு அவர் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்க திரும்ப என்ன தோணுச்சோ அந்த மானங்கிட்ட உங்களோட மூளைக்கு மறுபடியும் டிவி ஆன் பண்ணிடுறீங்க. அவ்வளோதான் அவருக்கு செம்மையாக பயம் ஆகிடுது. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த டிவி ஆஃப் பண்ணிடலாம், இதனால தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா போய்ட்டு ஸ்விட்சே ஆஃப் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படி போய் ஸ்விட்ச் இருக்கல, ஸோ ஸ்விட்ச் போர்டு கிட்ட அப்படியே நடந்து போயிட்டுருக்காரு. அவர் திரும்பியே பார்க்கல. திரும்பி பார்த்தா நீங்கள் இருக்கிறது தெரியும். நீங்கள் கேக் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறனால அவரை பார்க்கல. ஸோ அப்படியே கேக்கு சாப்பிட்டு டிவி பார்த்துட்ருப்பீங்க. அவர் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு டிவி ஆஃப் பண்ணதுமே நீங்கள் யார் அது அப்படின்னு சொல்லி கொடூரமான வாய்ஸில் கேட்க அவருக்குன்னா அவ்வளோதான் செம்ம பயம் ஆகிடுது.
டக்குன்னு வந்துட்டு அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி நடுங்கி நடுங்கி நிற்பார். உங்களுக்கு வேறு கடுப்பாயிடுச்சா, கையில் ஃபோன் வச்சுருந்துருப்பீங்க. ஸோ ஃபோன் எடுத்து அப்படியே ஆன் பண்ணவும் ஒரு மாதிரி நீங்கள் கேக்கெல்லாம் சாப்பிட்டது வாயெல்லாம் அப்பிருந்துருக்கும். அந்த க்ரீமெல்லாம் வாயெல்லாம் ஒரு மாதிரி அப்பிட்டு தான் சாப்பிட்டு இருந்திருப்பீங்க. சரி நான் வீட்டில் நம்மளை யார் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழந்த மாதிரி சாப்பிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் ஆக்சுவலாக அப்படி தான் தனியாக இருக்கிறப்ப நீங்கள் குழந்த மாதிரி தான் பண்ணுவீங்க. ஸோ அதான் உங்களுக்கு வந்துட்டு உங்களோட நேச்சரே அதுதான். வெளியே போகிறப்போ கொஞ்சம் ட்ரை பண்ணுவீங்க மெச்சூராக இருக்கிறதுக்கு. ஆனால் உங்களோட நேச்சர் ரொம்ப க்யூட்டான கேரக்டர், குழந்த மாதிரி கேரக்டர். அப்படி தான் அப்படியே கண்ணை வாயெல்லாம் அப்பிட்டு தான் சாப்பிட்டு இருந்திருப்பீங்களா. ஸோ ஃபோனை கரெக்டாக ஆன் பண்ணவும் டார்ச் ஆன் பண்ணியிருப்பீங்க. டார்ச் ஆன் பண்ணி என்ன பண்ணிட்டீங்கன்னா அந்த பக்கம் பார்க்காம உங்கள் ஃபேஸ் கிட்ட திருப்பிட்டீங்க. அவ்வளோதான் உங்களோட அப்பாவுக்கு இருட்டுக்குள்ளே அவ்வளோ பெரிய உருவம் ஒரு மாதிரி விளையாண்டு உட்காந்துருந்தா எப்படி இருக்கும். அப்புறம் ஒரு மாதிரி கத்தி அப்படியே வீட்டுக்கு எல்லாத்தையும் தூக்கத்துலேருந்து எழுப்பிடுறாரு. எல்லோரும் பரண்டு ஒரு மாதிரி எந்த ஜோடி வராங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா பேய் அப்படிங்கிறாரு. அவர் லைட்டே என்ன போடல. ஸோ நீங்கள் இன்னும் ஒரு மாதிரி கோவத்தில் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சாரிடியா சிரிப்படுது. ஸோ நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நிற்பீங்களா. அப்படியே வந்துட்டு இன்னும் மனசு அங்கேயே மயங்கி விழுந்துடுறாரு. இப்போ என்ன சத்தம்னு சொல்லிட்டு மேலேருந்து எல்லாரும் ஒவ்வொருத்தராக வரத்துக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல அது உங்களோட அப்பா தான் சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஓடி போய் கிச்சனில் அந்த தண்ணி கொண்டுட்டு வந்து உங்களோட டேடியோட ஃபேஸ்க்கு பக்கத்தில் போயிட்டு தண்ணி தெளிச்சிட்டு ஒரு மாதிரி இன்னுமே அந்த டார்ச்சை உங்கள் ஃபேஸை பார்த்த மாதிரியே திருப்பி வச்சுருக்கீங்க. அவர் எப்படி லைட்டாக கண்ணை திறக்க ரொம்ப க்ளோஸ்அப்பில் உங்களோட அப்பா பார்த்ததும் நீங்கள் டேடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழந்த மாதிரி தான் பேசுவீங்க. அப்படியே உங்கள் பல்ல எல்லாத்தையும் காட்டின மாதிரி இது பண்ணவும் அவ்வளோதான் அந்த மனசு ஆல்ரெடி அரண்டு போயிருப்பாரா. இப்போ மொத்தமாக பயந்து பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பலான்னு ஓங்கி ஒன்று விட்டுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே அந்த ஃபோன் கையில் பிடிச்சிருப்பீங்க. ஃபோனோடு சேர்ந்து பின்னாடி மல்லாக்க ஏன்டா அம்மே அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு விழுந்துருவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு சாரா தான் ஓடி வரா. பின்னாடி உங்களோட அம்மா ஓடி வராங்க. கீழே ரூமில் தாத்தா பாட்டியெல்லாம் தூங்கிட்டு இருந்துருப்பாங்க. அவங்களெல்லாம் எழுந்து ஓடி வந்துடுறாங்க. ஓடி வந்து பார்த்தா ஒரு மாதிரி இருட்டாக தான் இருக்குது. சாரா ஓடி பார்த்ததுமே லைட்டு தான் போடுறா. ஸோ லைட்டை போட்டதுக்கப்புறம் பார்த்தா நீங்கள் ஒரு பக்கம் ஒரு மாதிரி கிடக்குறீங்க. நல்லா அழகாக க்யூட்டாக சப்பியாக இருப்பீங்க. அப்படியே செம்மையாக அப்படி கை காலால் பேன் போட்டுட்டு விரிச்சு போட்டு கிடக்குறீங்க. அந்த பக்கம் பார்த்தா அவங்களோட அப்பா அப்படியே செவத்தோரத்தில் ஒரு மாதிரி ஒண்டிக்கிட்டு உட்காந்துருக்காரு கை கால் நடுங்கி. ஸோ சாரா அவங்கள பார்த்துட்டுப்பா. ஆனால் அவங்களோட அம்மா ஸ்ட்ரைட்டாக அவங்களோட அப்பா தான் பார்த்துருப்பாங்க. என்னங்க நீங்கள் என்னங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதுவும் அந்த மூலையில் உட்காந்து என்னங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, ஏன்னா அவங்களோட அப்பா அப்படியே காதெல்லாம் அடைச்சிக்கிட்டு கண்ணை முடிக்கு வந்துட்டு இருப்பாங்க. பார்க்கறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களோட அம்மா ஓடி வந்து ஆக்சுவலாக அவங்கள பார்க்காமையே நேராக உங்களோட அப்பா மட்டும் பார்த்துட்டு ஓடி வந்திருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட போகிறதுக்கு. ஆனால் நீங்கள் தான் கொடுக்க வந்துட்டு அப்படியே படுத்து கிடப்பீங்களே, அது மாதிரி நீங்கள் வந்துட்டு அடியில் மயங்கி கிடக்குறீங்க. ஸோ உங்களோட அம்மா அப்படியே உங்கள் மேலேயே வந்துட்டு காலை போட்டு பரட்டி விட்டு உங்கள் அப்பா மேலே போய் விழுந்துருவாங்க. ஆக்சுவலாக உங்களோட அப்பாவுக்கு பயத்தில் காதெல்லாம் அடிச்சு போயிருக்கும். அவங்க பேசுறது கூட கேட்டிருக்காது. கரெக்டாக உங்களோட அம்மா உங்கள் அப்பா மேலே விழ அந்த டைம் பார்த்து உங்கள் அப்பாவோட கெட்ட நேரமோ என்னமோ கரண்ட்டு போக உங்களோட அம்மா அவர் மேலே விழ அந்த கரண்ட்டு போக அவர் மேலேயே ஏதோ வந்து விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவர் பயத்தில் இன்னும் ஐயோ அம்மான்னு சொல்லி பேய்னு கத்த, இந்த பக்கம் பேயின்னு சொல்லி வார்த்தையை கேட்டு சாரா குட்டி பொண்ணு தானே. ஸோ நீங்களே வந்துட்டு அப்போ தான் காலேஜ் ஃபஸ்ட் இயர். சாரா உங்களோட சின்ன பொண்ணு 10th தான் படிக்கிறா. ஸோ அவள் பயந்து போய் ஐயோ அம்மா பேயின்னு சொல்லிட்டு அவளுக்கு எங்கே ஓடுறதுன்னு தெரியாமல் பயத்தில் நேராக ஓடுறா. ஸ்ட்ரைட்டாக போயிட்டு கதவை இருட்டு கண்ணு வேறு தெரியாதுல்ல, பயத்தில் பேய்னு உங்கள் அப்பா கத்ததை கேட்டு அவள் பயந்து நேராக ஓடி போயிட்டு செவுத்துலேயே அடித்து அவளும் ஏன்டா அம்மே அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அங்கேயே மயங்கி விழுந்துடுறா. ஸோ அப்படி ஆளுக்கு ஒரு பக்கம் கிடக்க உங்களோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, என்னடா இது ஆளாளுக்கு பேய்னு கத்திட்டு இருக்கிறாங்க, நான் தான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அப்பா இருக்காங்கல்ல, ஸோ அவர்கிட்ட ஒரு பயத்தில் இன்னுமே ஒரு மாதிரி பயந்துட்டு இருக்காரு. ஏன்னா அவங்களோட அம்மா அவர் போட்டு நல்லா கட்டிப்பிடிச்ச மாதிரி கிடக்குறாங்க. அவரே ஒடுங்கி போய் உட்காந்துருப்பாரு மூளையில் பயந்து போயிட்டு. அவர் மேலே போய் கட்டிப்பிடிச்ச மாதிரி கிடந்தா எப்படி இருக்கும், அவருக்கு ஏதோ நம்ம மேலே தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது எப்படிங்கன்னு தப்பிக்குன்னு தெரியாமல் அவர் உட்காந்துருக்காரு. உங்களோட அம்மா என்னடா அது இந்த மனுஷன் நம்மளை எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறான், தள்ளியாவது விடலாம்ல, என்னால் எந்திரிக்கவே முடியலன்னு சொல்லிட்டு அவங்க போய் ஏதோ மாதிரி சிக்கிக்கிறாங்க. கரெக்டாக அவங்களால எந்திரிக்க முடியல, அவங்களுக்கு இடுப்பு பிடிச்சிக்குது போய் விழுந்த வசையில். ஸோ அவங்க எப்படி எந்திரிக்குதுன்னு தெரியாமல் உங்களோட அப்பா முட்டியை பிடிச்சி அப்படியே இழுத்து போட்டு எந்திரிக்க ட்ரை பண்ணுறாங்க. உங்களோட அப்பாவுக்கு அவ்வளோதான், அவரை முட்டியை பிடிச்சி தான் பேய் இருக்குதுன்னு சொல்லிட்டு அம்மா காப்பாற்றுங்கன்னு கத்துறாரு. ஒரு வழியாக உங்களோட தாத்தா பாட்டியெல்லாம் வந்துடுறாங்க. ஸோ வந்து
கரெக்டாக நினைக்கவும் கரெக்டாக கரண்ட்டு வந்துடுது. அவங்க வந்து பார்த்தா அந்த பக்கம் மூலையில் செவுத்தோல அப்படியே முட்டின மாதிரி சாரா ஒரு பக்கம் குப்புற கடிச்சு கிடக்குறா. இந்த பக்கம் பார்த்தா நீங்கள் மல்லாக்க கிடக்குறீங்க. ஆனால் 2 பேரும் மயங்கி தான் கிடக்குறீங்க. அந்த சைடு பார்த்தா உங்களோட அம்மா சாரி சிரிப்பாக இருக்கு. உங்களோட அம்மா உங்கள் அப்பாவோட முட்டியை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ண முடியாமல் எந்திரிக்க ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. உங்கள் அப்பா என்னடானா அம்மா காப்பாற்றுமா பேயின்னு கண்ணை மூடி காதாடிச்சு உட்காந்துருக்காரு. என்னடா நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு தாத்தா ஒரு சத்தம் போட்டதுக்கப்புறம் உங்களோட அம்மா டக்குன்னு ஐயோ மாமா அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை கொடுக்கணும்ல. ஸோ அதனால் அப்படி டக்குன்னு எந்திரிச்சிட்றாங்க. அப்போ தான் உங்களோட அப்பா கண்ணை திறந்தே பார்க்குறாங்க. பார்த்தா பக்கத்தில் அவரோட வைஃபு, முன்னாடி அவரோட பொண்ணு நீங்கள் மல்லாக்க கிடக்குறீங்க. ஐயோ என்னாச்சுன்னு சொல்லிக்கிட்டு வரத்துக்குள்ள அந்த பக்கம் அவரோட இன்னொரு பொண்ணு சாரா குப்புற கடிச்சு கிடக்குறா. ஐயோ அவளுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா அந்த பக்கம் ஓட தாத்தா பாட்டிக்கிட்டு என்ன நடக்குதுங்க, எதுக்கு இப்படி ஆளாளுக்கு ஒரு பக்கம் பைத்தியம் மாதிரி இருக்கீங்க, எங்கள் 2 பேருக்கு என்னாச்சு, ஏன் தூங்கத்துக்கு ரூம் இல்லையா, இங்கே வந்து இப்படி கிடக்குறாளுங்க, ஆமாம் நீ இருக்கடி என் பிள்ளையோட முடிய பிடிச்சிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி உங்களோட அம்மா கேட்க அதான் அது வந்து என்னால் எந்திரிக்க முடியல, நான் இவர் மேலே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் கர்மம் எதா இருந்தாலும் போய் ரூமில் பண்ணி தொலைங்க, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி அவங்க வேறு மாதிரி புரிஞ்சுக்க உங்களோட அப்பா அட சனியனே நீ தானாடி நாசமாக போனவளே சொல்லி தொலைய மாட்டியா, நான் பேயோ பிசாசோ நினச்சி பயந்துட்டேன் அப்படின்னு அவர் கதறிட்டு இருக்காரு. நீங்கள் என்னங்க என்ன பேய்ன்னு சொல்கிறீங்க, நீங்கள் தானங்க பேய்னு கற்றுனீங்க, அதனால தான் நான் ஓடி வந்தேன். ஆனால் வந்தால் இந்த எருமை மாடு மேலே ஒரு மாதிரி காலை போட்டு பரட்டி விட்டு விழுந்துட்டேன், இது எப்படி தூங்குது பாருங்க அப்படின்னு சொல்ல அப்போ தான் உங்களோட அப்பா நல்லா அவங்ககிட்ட வந்து பார்க்குறாரு. கேட்கல போய் வாயில் அப்பிட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. அப்போது உங்களோட அப்பாவுக்கு இப்போ தான் புரியுது, அட நாசமாக போனவளே உன் அம்மா கறி மாதிரியே பண்ணுறியேடி, உனக்கு நான் அப்படி என்ன பாவம் பண்ணேன், உனக்கு திங்கிறதுக்கு வேறு இடமே கிடைக்கலையா, பிசாசு மாதிரி சாமத்தில் உட்காந்து நடுகாலில் தின்னுட்டு இருந்திருக்க, என்னையும் பயமுறுத்தி இத்தனை கலவரம் பண்ணிட்டு எப்படி கிடக்குறா பாருன்ட்டு அப்படியே அவருக்கு அவர் மாதிரி மனசுக்கு தோணுது. ஆனால் அவர் வந்துட்டு எப்படின்னா நீங்கள் அவரோட செல்ல பிள்ளை, ஸோ ரொம்ப கோவப்படுத்திட்டவும் முடியாமல் ஐயோ வயன்னு சொல்லிட்டு அப்படியே எழுப்ப அந்த பக்கம் அம்மா போயிட்டு சாராவை அடியே நீ இப்படி குப்பர் வந்து கிடக்குற அப்படின்னு சொல்லி அவளை எழுப்ப இப்படித்தான் ஒரு வழியாக எல்லாரும் இருந்துச்சு. கிட்டத்தட்ட மணி 1:30 இருக்கும். அந்த ஹாலில் உட்காந்துருக்கீங்க. அப்போ உங்கள் தாத்தா பாட்டி வந்து நின்றுட்டு உங்ககிட்ட கேட்குறாங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே ஒயன் அப்படின்னு கேட்க, பாட்டி தாத்தா நான் என்ன பண்ணேன், எனக்கு வயிறு பசிச்சிச்சு அதனால சாப்பிட வந்தேன், வேறு எதுவும் இல்லை, நான் அப்பாவை காப்பாற்ற தான் போனேன், ஆனால் அப்பா வந்துட்டு என்ன ஓங்கி ஒரே அறையாக கன்னத்தில் அரைஞ்சிட்டாரு, அப்புறம் எனக்கு என்னாச்சுன்னே தெரியல மயங்கிட்டேன் அப்படிங்கிறீங்க. அப்படியே உங்கள் தாத்தா அந்த பக்கம் சாரா பார்த்து அடியே கழுத நீ எதுக்கடி அங்கே போய் குப்பரை கிடந்த அப்படின்னு கேட்க அதுவா அப்பா தான் பேய்னு கத்துனாரு, அதனால தான் நான் பயந்து போய் எங்காவது ஓடிடலான்னு சொல்லி நேராக ஓடணுன்னா தாத்தா அங்கே செவுறு இருந்திருக்கும் போல் அதில் முட்டி அப்படியே விழுந்துட்டேன் அப்படின்னு அவர் கதை சொல்ல அவங்க 2 பேத்துக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே எல்லாத்தோட கவனமும் உங்கள் அப்பா பக்கம் திரும்பிட்டு ஏன்னா எல்லாத்துக்கும் காரணம் நீ தானா, லேட் நைட்டில் வந்து தொலைக்காத அப்படின்னு சொன்னால் கேட்குறதில்ல, அப்படியே வந்தாலும் இப்படி எதனாவது ஒரு பிரச்சனை பண்ணுற, அப்படி என்னடா உனக்கு பயம், நீ எல்லாம் போலீஸ்னு வெளியே சொல்லிக்காத அப்படின்னு கேட்க அம்மா நீ சும்மா இருமா இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்த எல்லாமே சொல்கிறாரு. 15 மாடிக்கு கட்டடம், அங்கேருந்து ஒரு பொண்ணு கீழே விழுந்திருக்கா, அது கொலையா தற்கொலையா ஒன்றுமே எனக்கு தெரியலை, ஆனால் ரொம்ப கொடூரமாக செத்துருக்கா, எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்ணி அந்த ஃபாரன்சிக் வந்துட்டு ரிப்போர்ட்லாம் கொடுப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி எல்லா ரிப்போர்ட்டும் வந்துச்சுன்னா மட்டும்தான் அது என்னங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லவும் உங்கள் தாத்தா அடக்கிறக முடிச்சவனே அது என்னவா இருந்தால் எங்களுக்கு என்ன, ஏன்டா எங்கள் தூக்கத்துக்கு எடுத்து இந்த வயசான காலத்தில் எங்களை இப்படி அலைய விடுறீங்க, போய் அம்மா ரூமில் படுத்துங்கி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் துரத்தி விட நீங்கள் மட்டும் ரூமுக்கு போகாமல் மறுபடியும் அந்த ஃப்ரிட்ஜுக்கிட்டே போக உங்களோட அம்மா அப்படியே ஃப்ரிட்ஜுக்கிட்ட போன கை வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி கற்றுறாங்க. நீங்கள் இல்லை மம்மி சும்மா தண்ணி அப்படிங்கவும் தண்ணியும் இல்லை ஒரு மண்ணும் இல்லை பொடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை முடிக்கி விட்டுறாங்க. இப்படி தான் அந்த நைட்டெல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி செம்மையாக போயிட்டு இருக்கும். ஸோ இப்போது அப்படியே எல்லாரும் அம்மா ரூமுக்கு போயாச்சு, உங்களோட அம்மாவும் அப்பாவும் படுத்திருக்காங்க. அப்போது அப்பா ஏண்டி பூஜா அப்படின்னு கூப்பிட உங்களோட அம்மா வாயை மூடிட்டு படியா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. உன்னால தான் அத்தை மாமா முன்னாடியே மானமே போச்சு, நான் ஏதோ ஹாஸ்பிட்டல் முன்னாடியில் வந்து உட்காந்த மாதிரி கர்மம் எல்லாம் என் நேரம் உன்னை கட்டிக்கிட்டு நான் படுற பாடுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி கோவமாக அந்த பக்கம் திரும்பி பார்த்துக்கிறாங்க. அப்போ உங்களோட அப்பா
பூஜா அப்படிங்க வாய் மூடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா கத்த. சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி கப்பிச்சு பண்ணி படுத்து தூங்கிடுறாரு. ஸோ அப்படியே விடியுது. இப்போ உங்களோட அப்பா டியூட்டிக்கு போகணும்ல, ஸோ அவர் கிளம்பிட்டுருக்காரு. ஆனால் அவருக்கு நைட் நடந்தாலும் ஒரு மாதிரி இன்னும் பக்கம் தான் இருக்குது. ஆனாலும் எல்லாமே ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே பத்திரமா இருங்க மயன், நீ என்ன வேணால் சாப்பிடு, ஆனால் ஒரு ரூமில் உட்காந்து சாப்பிடு, உனக்கு வேணால் தனியாக ஃப்ரிட்ஜ் கூட வாங்கி கொடுத்துட்றேன், ஒரு ரூம்லேயே வச்சுக்கோ, தயவு செஞ்சு இந்த மாதிரி ஜாமத்துக்கு பேய் மாதிரி உட்காந்து ஹால் சாப்பிடாது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு போடுறாரு. நீங்கள் டாடி அப்படின்னு சொல்லி கூப்பிட வச்சுச்சோ நம்ம குழந்தைய ஏதோ ஹர்ட் பண்ணிட்டோமா, ஃபீல் பண்ணுவாளோ அப்படின்ட்டு ஒயன் அப்படிங்கிறாரு. நீங்கள் வரும்போது எனக்கு ஒரு 10 பரோட்டா வாங்கிட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க அவர் இது திருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. நீங்கள் டாடி மறக்காமல் சிக்கன் குருமா அப்படின்னு சொல்கிறீங்க. ஐயோ கட்டுறது அப்படி இருக்குது, பெற்றது இப்படி இருக்குது, நம்மளை பெற்றதா அதுக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே வேலைக்கு கிளம்பி போயிடுறாரு. அப்படி தான் இப்போது காலையில் ஆனதுக்கப்புறமா ப்ரெஸ் மீடியான்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய பேர் அங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே அந்த பொண்ணோட பாடியை இன்னும் எடுக்கவே இல்லை. அப்போது அங்கே நிறையா க்ரௌட் இருக்குது. எல்லாருக்கிட்டையும் கேட்குறாங்க உங்களுக்கு ஏதாவது இதை பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அங்கே வந்துட்டு டேவும் நிற்கிறாரு. அவர்கிட்டே ஒரு போலீஸ் உனக்கு இதை பற்றி ஏதாவது தெரியுமா தம்பி, இன்னைக்கு இது பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை அப்படிங்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கேமரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறாங்க. ஒரு சிசிடிவி கேமரா கூட எந்த இடத்துலையுமே இல்லை. என்னடா அது எதுவுமே இல்லை, எனக்கு இங்கே நடக்கிறதெல்லாம் ஒரு கிளி கூட இல்லாததை பார்த்தா ஏதோ கொலை மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு உங்களோட அப்பாவுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படி அந்த கூட்டத்தில் நின்று எல்லாமே பார்த்துருக்காங்களா, அந்த கூட்டமாக டேவும் நின்று பார்த்துட்ருக்காரு. இறந்து போன அந்த பொண்ணை அப்படியே கிடக்குறா, ஒரு போர்வை மாதிரி வெள்ளை கலர் துணி போட்டு போத்திருக்காங்க. அவர் ஒரு மாதிரி பாவமாக அந்த பொண்ணை பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்போது அவருக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு நிற்கிறா, இன்னொருத்தரில் ஒரு மாதிரி உரசிக்கிட்டே நின்றுட்டுருக்கா. டே கொஞ்சம் தள்ளி நிற்பார். ஆனால் டக்குனவ டேவோட பாக்கெட்டில் ஏதோ உள்ளே வைக்கிறா. ஸோ பேண்ட் பாக்கெட்டுக்குள்ளே ஸோ அது வந்துட்டு ஏதோ உள்ளே வைக்கிறா. டேக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. அப்படியே அவன் திரும்பி முறைக்கவும் கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. அவரும் என்னன்னு சொல்லிட்டு அந்த பாக்கெட்டுக்குள்ளே கை விட்டு பார்த்தா ஒரு ஃபோன் நம்பர். அவர் அப்படியே அந்த ஃபோன் நம்பர் பார்த்துட்டு லைட்டாக ஒரு குட்டி ஸ்மெயில் தான் சிரிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இப்போது அந்த பாடியெல்லாம் டிஸ்போஸ் பண்ணல. ஸோ எல்லாமே வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அங்கே பண்ண வேண்டியது இதெல்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் வந்து தடையும் தேடுவாங்க. அந்த மாதிரி எல்லாமே ஒவ்வொருத்தரோட வேலைகளெல்லாம் கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்படி தான் அந்த டே ஸ்கிப் ஆகிருக்கும். இப்போது நைட்டு ஒரு 10 மணி இருக்கும். டேவும் அந்த நம்பரை வச்சு பார்த்துட்ருக்காரு, பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காரு. ஆனால் தெரியல. சரி ஓகேன்ட்டு கால் பண்ணுறாரு. கால் பண்ணால் அந்த பொண்ணு ஹலோ அப்படின்னு சொல்லுது. ஹலோ அப்படின்ட்டே சொன்னதும் ஹேய் நீ கால் பண்ண வேண்டாம் நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிறா. எதுக்கு நான் கால் பண்ண சொன்னேன்னு கேட்க அது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹெசிடேட் ஆகுறா. தேர்ந்துட்டு இல்லை எதுக்காக சடனாக இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அது எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறா. கேட்குறாரு பிடிச்சிருக்குன்னா லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்க ஹே எந்த காலத்தில் இருக்க நீ இன்னும் லவ் பண்ணுறியான்னு கேட்குற. ஜஸ்ட் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படிங்கிறா. திரும்ப கேட்குறாரு பிடிச்சிருக்குன்னா எனக்கு ஒன்று தெரியாது, உனக்கு என்ன எப்படி தெரியும்னு கேட்க அதான் நான் டெய்லி ஒன்று பார்க்குறேன்ல ஜிம்மில், ஸோ நான் உன்னோட ஜிம்முக்கு தான் வருவேன், நீ தானே பார்த்ததே இல்லை, நான் உன்னை தான் பார்ப்பேன் அப்படிங்கிறா. அப்போது ஃப்ரெண்டாக பேச பார்க்குறியா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீ எவ்வளோ டியூப்லைட்டாக இருக்க, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படிங்கிறா. திரும்ப மறுபடியும் இருக்கா கேட்க இங்கே பாரு நான் உங்களாம் சொல்கிறேன், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு ஓகேவா, நீ ரொம்ப ஹாட்டாக இருக்க செக்ஸியாக இருக்க பிளா 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 பிளா, அதனால் லவ்வெல்லாம் கிடையாது, ஆனால் பிடிச்சிருக்கு, இன்றைக்கி மீட் பண்ணிடலாமான்னு ஒரு மாதிரி அவர் டோனில் கேட்க புரிஞ்சிருது. வந்துட்டு ஷோரா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ உனக்கு ஓகேவா மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்க இனி விருப்பந்தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவளும் ஓகே நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்க நான் டாக்டர் அப்படிங்கிறா. டாக்டரா அப்படின்னு சொல்லி யோசிக்க சரி ஓகே எனக்கு இன்றைக்கி நைட் டியூட்டி இருக்குது, நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. டேவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறாரு. இப்போ அப்படின்னா கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ரெடி ஆகிட்டுருக்காரு. அந்த பொண்ணு அங்கே டேக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கா. இந்த பக்கம் மேடம் நீங்கள் வழக்கம் போல் அப்படியே போயிட்டு ஃப்ரிட்ஜை திறக்கிறீங்க. இன்றைக்கின்னு பார்த்தா ஃப்ரிட்ஜில் ஒன்றுமே கிடையாது.
வீட்டில் போயிட்டு எல்லா பாத்திரத்தையும் ஊட்டிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு அந்த டைம் ஆச்சுன்னா ஏதாவது சாப்பிட்டே ஆகணும். அப்படியே வந்துட்டு எதுவுமே போட்டு ஏறவும் முடியல, ஏன்னா விழுந்துருமோன்னு பயமாக இருக்குது. சாரா கூப்பிட்டா அந்த நாய் வரவே மாட்டேங்குது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அங்கே இறன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கான்னு தேடி பார்த்து எங்கேயுமே கிடைக்கல. திரும்ப ஃப்ரிட்ஜுக்கே வரீங்க. அதான் நம்ம ஃப்ரிட்ஜில் எதுவுமே இல்லைனாலும் திருப்பி போய் தேடுவோமே, அந்த மாதிரி தான். ஸோ மறுபடியும் ஃப்ரிட்ஜுக்கே போகிறீங்க. ஸோ மறுபடியும் ஃப்ரிட்ஜை போய் திறக்க அங்கே 2 நாளைக்கு முன்னாடி வச்ச மீன் குழம்பு, அந்த மீன் பொரிச்சதெல்லாம் இருக்குது. இதை நான் பார்க்காம போயிட்டேனே. நைட்டில் உட்காந்து சாப்பாடு சாப்பிட்றது ஒரு தனி சுகம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பாடு உட்காந்து பார்க்குறீங்க. எப்போவுமே வீட்டில் கொஞ்சம் சாப்பாடு சேர்த்து வைப்பாங்க, அளந்து வைக்க மாட்டாங்க. ஏன்னா உங்களை பற்றி தெரியுமே, ஜாமத்துக்கு பசிக்குதுமேங்க. அதனால் என்னதான் உங்களை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணி நினச்சாலும் சாப்பாடு சேர்த்து வைப்பாங்க, பசி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்படியே நீங்கள் போயிட்டு பிளேட்டில் எடுத்துகிட்டு வந்து டைனிங் ஹாலில் உட்காந்து நல்லா சாப்பாடெலாம் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருப்பீங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறத டேரெக்டாக எடுத்து சாப்பிடக்கூடாது, அது 2 நாளாக வச்சுருக்கீங்க. அது ஃபிஷ் ஃப்ரை வேறு, குழம்பும். அதை சூடு கூட பண்ணாமல் அப்படியே எடுத்து ஊற்றி ஆஹா இந்த நைட்டில் இப்படி குழு சாப்பிட்றது கூட ஒரு சுகந்தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சூடாக சாப்பிட்றத இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்ருப்பீங்க. அப்படியே சாப்பிட்ருக்கிறப்போ மீனெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருவீங்க. நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்படியே ஹாலில் போய் உட்காந்துட்டு டிவி பார்க்கலாமான்னு நினைப்பீங்க. ஆனால் நேற்று நடந்த எல்லாத்தையும் நினச்சி பார்த்தா ஐயோ அப்பா வந்தா அவ்வளோதான், முடிஞ்சோம், நம்ம பேசாமல் நம்ம ரூமுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரூமில் போய் படுத்துக்கிறீங்க. சாரா பக்கத்தில் தான் படுத்துருப்பா. அவள் தூங்கிட்டு தான் இருக்கா. பட் நீங்கள் போய் பக்கத்தில் படுத்ததும் பெரிய பெச்சாலி என்னடி சாப்பிட்டு வர அப்படின்னு கேட்க, குட்டி பெச்சாலி நான் மீன் குழம்பு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அடிப்பாவி, ஆமாம்ல அன்றைக்கி வச்சது இருக்கும்ல, நான் மறந்துட்டேன் அப்படிங்க. சாப்பிட்றியா நீங்கள் கேட்க, ஆமாம் அப்படிங்கிறா. அவளே சேர்த்து கெடுக்குறீங்க. ஸோ 2 பேர் மறுபடியும் போயிட்டு நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிருப்பீங்க. அதனால் அவளுக்கு மட்டும் சாப்பாடுலாம் எடுத்து கொடுக்குறீங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் வழக்கமாக இந்த மாதிரி நைட்டில் கொஞ்ச நேரத்தில் ஏதாவது சாப்பிட்ற பழக்கம் உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு அது பிரச்சனை இல்லை, ஏன்னா அது பழகிடுச்சு. ஆனால் நம்ம சாராக்கு அந்த மாதிரி பழக்கம்லாம் இல்லை. அவள் அப்படியே முருங்கைக்காய் மாதிரி தான் இருப்பாள், ரொம்ப ஒல்லியாக இருப்பாள். ஸோ அவளுக்கு ஏதோ சாப்பிட்லான்னு தோணி இருக்கும், காட்டி வந்து சாப்பிட்ருப்பா. அவளுக்கு சூடு பண்ணாமல் எடுத்து கொடுத்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அவளால் முடியல, ஒரு மாதிரி வயிறு வலிக்குதுன்னு கத்த ஆரம்பிச்சிருப்பா. தாத்தா பாட்டி அம்மா எல்லாருமே ஒரு ஃபங்க்ஷனுக்காக ஊருக்கு போயிருப்பாங்க. ஸோ நீங்கள் 2 பேர் மட்டும் தான் இருக்கீங்க. அப்பாவும் டியூட்டிக்கு போயிட்டுன்னா வரலை. ஸோ நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வயிற்றுக்கு எண்ணெய் ஊற்றி படுக்க வைக்கிறீங்க. அவள் வழியில் துடிக்கிறா. அதுக்கப்புறம் சரி வைக்கின்ட்டு வெந்தயம் கொடுக்குறீங்க, அதுவும் கேட்கல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி பார்க்குறீங்க. பார்த்தா உங்களோட வீடு வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்தில் நடந்து போயிடலாம். அதனால் வாடி ஹாஸ்பிட்டலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மணி 12 ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு அப்பா கால் பண்ணா. அப்பாவை டியூட்டியில் இருக்கிறதுனால ஃபோன் எடுத்துருக்க முடியாது. சரி ஓகே நம்மளே கூட்டி போயிடலான்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே ஸ்கூட்டி இருக்கும். என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்கூட்டியில் வந்து அவளை உட்கார வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு நேரத்தில் கூட்டி போகிறீங்க. கரெக்டாக நீங்களும் போய் அந்த ஹாஸ்பிட்டலில் நிறுத்திட்டு அவளை இறக்கி கூட்டிகிட்டு உள்ளே போக தேவும் அப்போ தான் கரெக்டாக அந்த பொண்ணை மீட் பண்ண வந்திருப்பாரு. ஸோ கரெக்டாக அவர் வந்துட்டு ஒரு வெள்ளை கலர் ஷர்ட் போட்டுட்டு வந்திருப்பார். ஸோ பார்க்கறதுக்கு நல்லா ஜீன்லாம் போட்டிருக்காரு, வெள்ளை கலர் டிஷர்ட்டு, அதுக்கு மேலே ஒரு வெள்ளை கலர் ஷர்ட்டு போட்டிருக்காரு. உங்களுக்கு டக்குன்னு அவர் பார்த்ததுமே டாக்டர் மாதிரி ஃபீல் ஆகிருக்கும். பின்னாடி இருந்தாலும் பார்த்துருப்பீங்க, அவர் முன்னாடி போயிட்டு இருந்தப்பா நீங்கள் பின்னாடி வந்திருப்பீங்க. டாக்டர்னு கத்திருப்பீங்க. ஆனால் அவர் திரும்பி பார்க்காம போயிருப்பார். ஸோ நீங்கள் அவரை போய் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வந்துருச்சு உங்களுக்கு. இத்தனை தடவை கூப்பிட்றேன் கால் கேட்காம போகிறான் பாரு நல்ல டாக்டர்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு பின்னாடி போயிட்டு அவரோட ஷர்ட்டு காலரை பிடிச்சி இழுத்துருப்பீங்க. அவர் டக்குன்னு திரும்பாரு. நீங்கள் அப்படியே கையை ஓங்கியிருப்பீங்க. அடிக்கிறதுக்கு கிட்ட போயிருப்பீங்க. 2 இன்ச்சு கேப் தான் உங்களோட கைக்கும் அவரோட கண்ணத்துக்கும். அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டீங்க. ஏன்னா அவர் அப்படியே உங்களை பார்த்துட்ருக்காரு, நீங்கள் அவரை பார்க்க, அவர் உங்களை பார்க்கன்னு அந்த ஐ கான்டாக்ட் கொஞ்ச நேரம் போயிட்டே இருக்கு. அப்போது ஐயோ அம்மா சொல்கிற சத்தம் பார்த்தா சாரா அடியே என்னடி அங்கே பார்த்துட்ருக்க வயிறு வலிக்குன்னு கத்துறா. ஸோ நீங்களும் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் தங்கச்சிக்கு வயிறு வலிக்குதுங்கிறா, கொஞ்சம் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க அவர் சாரி நான் டாக்டர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு போயிடுறாரு. நீங்கள் போகிற அவரே வாயை திறந்து பார்க்க அவள் இன்னைக்கு நீ நான் கொல்லாமல் விட மாட்டியாட்டிருக்கடி, டாக்டர்கிட்ட கூப்பிடுறே அப்படின்னு சொல்லி கத்துறான். ஸோ அதுக்கப்புறம் இவன் கத்துறதை கேட்டுட்டு நர்ஸ் எல்லாம் ஓடி வந்துட்டு என்னாச்சுன்னு பார்த்தா பல்ல வந்துட்டு ஃபுல்லாக ரொம்ப வலியில் துடிக்கிறான். அதுக்கப்புறமா அவளை கூட்டி போய் பெட்டில் அட்மிட் பண்ணிவிட்டு அந்த மெடிசன் நல்லா போடுவாங்களா. ஸோ எதனாலன்னு சொல்லி பார்த்தா நைட் டைமில் அவளுக்கு வந்துட்டு சாப்பாடு இது மாதிரி கொடுக்கக்கூடாது. ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் ஃப்ரிட்ஜில் அப்படியே கொடுத்துருக்கீங்க, இதெல்லாம் ஹெல்த்தே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடாதீங்க. அப்படி சாப்பிட்டாலும் எடுத்து கொஞ்சம் நேரம் வெளியே வச்சுட்டு சூடு பண்ணி சாப்பிடுங்க. அதை அதிகமாக அதை அவாய்ட் பண்ணிடுங்க, அதான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் நான் டெய்லியும் அதான் சாப்பிட்றேன்,
எனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு சொல்லவும் அந்த அம்மா உங்களை ஃபுல்லாக பார்க்குது. உனக்கு ஒன்றும் ஆகாதுமா, ஆனால் அவள் சின்ன பொண்ணுல்ல, அதனால் அவளுக்கு ஒத்துக்கலை, இனிமேல் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு ட்ரிப்ஸ் போட்டு விட்டுறாங்க. ஸோ அவள் அப்படி தூங்கிடுவா. இப்போது அந்த நர்ஸ் பொண்ணும், இங்கே பாரு பாப்பா, நான் ட்ரிப்ஸ் போட்டிருக்கேன், தூங்கிடாத சரியா, அவன் தங்கச்சி தூங்குறா, அது ட்ரிப்ஸ் இறங்க வரைக்கும் நீ பார்த்துக்கணும், எனக்கு வேற ஒரு பேஷண்ட் இருக்காங்க, நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நீங்களும் ஐயோ இங்கே உட்காந்து எனக்கு ஒரே தூக்கமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நேரத்தில் இறங்கும்னு கேட்குறீங்க. 1 hour ஆகும் அப்படிங்கிறா. ஸோ நீங்கள் உங்களோட ஃபோனில் அலாரம் செட் பண்ணி வச்சுட்டு அந்த உள்ள ரூம் இருக்குல்ல, ஸோ ரூமுக்கு வெளியே அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்துட்டு இருக்கிறீங்க. நடந்தால் தூக்கம் வராதுன்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே நீங்கள் இந்த பக்கம் நடந்து போயிட்டு டக்குன்னு என்ன பண்ணிடுறீங்கன்னா இந்த பக்கம் திரும்பி இருப்பீங்களா, ஸோ இப்படி நடந்து போயிட்டு யூட்டன் எடுப்போம்ல, ஸோ அந்த மாதிரி எடுக்கிறப்போ சத்துன்னு நீங்கள் டே மேலே தான் முட்டிடுறீங்க. ஸோ அப்படியே முட்டி ஒரு மாதிரி கீழே வெளில போயிருப்பீங்க. ஆனால் அவர் அப்படியே உங்களை ஹிப்போடு சேர்த்து பிடிச்சிக்குவார், அந்த படத்துலலாம் காட்டுற மாதிரி. இப்போ மறுபடியும் 2 பேருக்கு வந்து ஐ கான்டாக்ட் போகுது. அப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அவரும் விட்டுட்டு அவர் இந்த பக்கம் போயிடுறாரு. நீங்கள் அவர் போனதுக்கப்புறமும் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகிட்டு அவரே பார்த்துருக்கீங்க. அப்போது சாரா டக்குன்னு தூக்கம் தெளிஞ்சு எழுந்திரிச்சிருப்பா. ஏன் அப்படின்னு கூப்பிடுறா. நீங்கள் அவரை பார்த்து ஒரு மாதிரி மேம்பருந்து நிற்கிறீங்க. அவள் ஏன் அப்படின்னு கத்துறா. நீங்கள் இப்போ தான் சொல்லுடி அப்படின்னு கேட்க, அங்கே என்னடி பார்த்துட்ருக்கேன்னு கேட்க, நான் ஏஞ்சலை பார்க்குறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரூம்குள்ளே போய் உட்காந்துக்கிறீங்க. என்னடி வளர்ற அப்படின்னு அவள் கேட்க, இல்லை நான் இன்னைக்கு எனக்காக பிறந்தவர் ஏஞ்சலை பார்த்துட்டேன், அவர் எனக்காகவே பொறுத்தவர், அவர் எனக்கு மட்டுமே, எனக்காகவே அவர் இங்கே வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி புராணமாக பேசிட்டு இருக்கிறீங்க. அதுக்கு சாராவும் உங்களை பார்த்துட்டு, அக்கா நீ லூஸ் ஆகிட்டே அக்கா அப்படின்னு கேட்குறா. இல்லடி, நான் அவரை பார்க்குறப்போ அவரோட கண்ணில் அவ்வளோ காதல் அப்படிங்கிறீங்க, அது எப்படிக்கா யார் என்னன்னே தெரியாமல் காதல் வரும் அப்படின்னு அவள் கேட்குறா. எனக்கு வந்துச்சுடி, அப்போ அவருக்கும் வரும், நீ இந்த மாதிரி நெகட்டிவாக பேசுகிற, இந்தமாரி நெகட்டிவாக பேசுனீன்னா அவ்வளோதான் வாயில் ரூசி குத்த வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் கழுத்தில் கை வச்சு அவரை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. அவர் அப்படி உங்களுக்கு ஹிப்போட சேர்த்து பிடிச்சிருப்பாருல, அதெல்லாம் என்ன யாருமே தூக்குனதில்லை, ஆனால் அவர் என்னை அப்படியே தாங்கி பிடிச்சாரு ஒரு குழந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பெணாத்திட்டு இருக்கிறீங்க. அவள் இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சுன்னு சொல்லிட்டு தூங்க ஆரம்பிச்சிருப்பா. இந்த பக்கத்தே வெளில போயிருப்பாரு, என்னவோ தெரியல, டக்குன்னு அவருக்கும் நடந்து போகிறப்போ உங்களோட தாட் வந்திருக்கும். ஆனால் எப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் எடுத்து அவர் அரையதுக்காக கை வாங்கியிருப்பீங்க பார்த்தீங்களா, அதுதான் அவருக்கு வந்து போகுது. ஆனாலும் அவர் அது பெரிய விஷயமா எடுத்துக்கல. அப்படியே அந்த ஃபோனை பார்க்குறாரு, அந்த பொண்ணு பேசியிருப்பாள்ல, ஸோ அந்த நம்பரை வந்துட்டு டெலீட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு மாதிரி ஒரு சின்ன ஸ்மைல் தான் சிரிச்சுட்டு போயிடுறாரு. இப்போது நீங்கள் உங்களோட அப்பாவுக்கு கால் பண்ணியிருப்பீங்கள்ல, ஸோ உங்களோட அப்பா பார்க்குறாரு, அச்சோ வைன் கால் பண்ணிக்கிறா, அவர் பரோட்டா கேட்டாருன்னு சொல்லிட்டு என்ன இதுன்னு கேட்காம நேராக போயிட்டு பரோட்டா வாங்கிட்டு வந்திருப்பாரு. ஸோ வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கால் பண்ணுறாரு. நைட் டைமில் சில கடையில் இருக்கும். ஸோ வாங்கிட்டு உங்களுக்கு கால் பண்ணி, வைனே நான் வாங்கிட்டேம்மா அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா அதுக்கு கூப்பிடல, சாராக்கு வயிற்று வலி ஹாஸ்பிட்டல் போகணுன்னு கூப்பிட்டேன், அப்போ நானே கூப்பிட்டு வந்துட்டேன், இந்த நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அங்கே தான் இருக்க, வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏன்னா காசு எடுக்காமல் வந்திருப்பீங்க, டிஸ்சார்ஜ் பண்ணுறப்ப தான் காசு கேட்பாங்கன்ட்டு தைரியமாக உட்காந்துருக்கீங்க. அவரும் சரிடா நான் வந்துடுறேன், என்னாச்சுன்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லைப்பா வயிறு வலி, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறீங்க. அப்பாவும் வருவார். ஸோ அவர் தான் கையில் பார்சல் வச்சுருக்காரு, ஸோ அதோட தான் வருவார். எப்படி நீங்கள் மேபி பசியோடு இருப்பீங்கன்னு கூட அவருக்கு அந்த மாதிரி தோணியிருக்கும். சரி ஹாஸ்பிட்டல் இருந்தால் என்ன இல்லை சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு பரோட்டாலாம் வாங்கிட்டே வர்றாரு. உள்ளே வந்ததுமே எந்த வடன்னு கேட்டுட்டு வந்துடுறாரு. நீங்கள் அப்பா எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லவும் இந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. நீங்கள் அப்பா நீ எனக்காக வாங்கிட்டே வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் கிடக்குறா, நீங்கள் அண்ணாட்டில் உட்காந்து பரோட்டா சாப்பிட்றீங்க. அப்போது கரெக்டாக அங்கே நர்ஸ் பொண்ணு வந்திருப்பாங்கள்ல, அவங்க இந்த டாக்டர் இங்கே தான் போனாங்க, இந்த டாக்டர் மட்டும் வந்தால் கரெக்டாக இருக்கிறதே கிடையாது, எங்கேயாவது ஏதாவது ரூம்குள்ளே போய் உட்காந்துக்குவா, கருமம் டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவள் எல்லா ரூம்லேயும் தேடிட்டு இருக்கிறா. ஏன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு கொஞ்சம் எமர்ஜென்சி, அதை டாக்டர் வந்தால் பார்க்கணும். ஸோ அவளும் எல்லா பக்கம் தேடிட்டு டென்ஷன் ஆகி போயிருப்பா. எங்கே போய் தொலைஞ்சாலும் தெரியல, அவளுக்கு அந்த டாக்டர் பிடிக்கவே பிடிக்காது, மோஸ்ட் ஆஃப் த பர்சனுக்கு அந்த பொண்ணை பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி தான் கடுப்பாயிட்டு அப்படியே ஒரு மாதிரி கோவத்தில் நடந்து வர உங்களோட அப்பா என்னாச்சு பாப்பா ஏன் அப்படி போகிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கு குட்டி பொண்ணு தான், ஸோ இப்போ தான் புதுசு போல நர்ஸுக்கு கேட்க, சார் போலீஸ்லாம் வந்திருக்கீங்க என்னாச்சு அப்படின்னு கேட்குறா. ஏன்னா யூனிஃபார்மோட வந்திருப்பாரு. அது ஒன்றும் இல்லைம்மா, நான் என் பொண்ணுங்க அட்மிட் பண்ணிக்காட்டிக்க வந்திருக்கேன், வேற ஒன்றும் இல்லை, டியூட்டி முடிச்சுட்டு யாராவது வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ சரி ஓகே அப்படின்னு சொல்லவும் உங்களோட அப்பா உள்ளே வந்துடுறாரு உங்கள் ரூம்குள்ளே. ஸோ இப்போ அந்த பொண்ணு அந்த டாக்டர் தேடி போகணும்ல, ஸோ அப்படியே அந்த பக்கம் உள்ளே எங்கேயும் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே தேடி போயிட்டுருக்கா.
இப்போ நீங்களும் பரோட்டானா அப்படியே ஆசையாக பார்க்குறீங்க, பஞ்சு பஞ்சாக இருக்குது, செம்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு பிச்சு போட்டுட்டு குழம்புல ஊற்றிட்டு நல்லா ஊற வச்சுட்டீங்க. இப்போ பெரிய உருண்டையாக எடுத்து ஆஹா என்ன சுவையாக இருக்கும், மனமே இவ்வளோ நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு வாயில் போடுறதுக்கு கொண்டு போவீங்க. கரெக்டாக வாயில் கொண்டு போகிறப்போ வெளியே இருந்து பயங்கரமான சத்தம், ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு ஆண்டு ஒரு சத்தம் பயங்கரமாக கத்துறாங்க. நீங்கள் ஒரு மாதிரி பயத்தில் வாய் கொண்டு போயிருப்பீங்களா, அது டக்குன்னு என்ன பண்ணிட்டீங்கன்னா மூஞ்செல்லாம் பூசிக்கிறீங்க. ஸோ நீங்கள் மூஞ்செல்லாம் அந்த குழம்போட பூசணும், மூஞ்செல்லாம் எரிய ஆரம்பிச்சிருது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன சனி இப்படி கத்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த பரோட்டாலாம் அப்படி கீழே போட்டுட்டு அப்படியே வந்துட்டு போய் மூஞ்சி உட்காரதுக்காக ஃபேஸ் வாஷ் பண்ண போயிட்டீங்க. உங்களோட அப்பா என்ன சத்தம்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்க்குறாரு. பார்த்தா அங்கே அந்த டாக்டர் பொண்ணு இறந்து கிடக்குறா. ஓகேடே, ஸோ இந்த எப்போ நான் இப்போதைக்கு இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் இதுக்கு அடுத்து என்ன ஆகும் அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு இல்லை நாளைக்கு ஈவினிங் எப்படியாவது ஏதாவது ஒரு விஷயத்தில் பட் பார்க்கலாம் சீக்கிரமாக, ஓகேவா? அண்ட் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா? நீங்கள் இதை கொஞ்சம் ஃபன்னியாக கேட்டீங்க, நானும் ஃபன்னியாக சொல்லணும் ட்ரை பண்ணேன். ஆனால் இன்னமும் தெரியல, எனக்கு லைட்டாக அந்த உங்களோட அதாவது ஒயினுக்கு இன்ட்ரோ கொடுக்குறப்போ அந்த ஃபேமிலி நைட் டைம்லாம் வருதில்ல, ஸோ அதெல்லாம் எனக்கு பயங்கர சிரிப்பு வந்துச்சு. என்னால் பேசவே முடியல, செம்மையாக சிரிப்பாக வந்துருச்சு. கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு சிரிப்பெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் பேசினேன். ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணிங்களாடியே எல்லாருமே. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், ஓகேவா? அந்த மாதிரி ஏதாவது ஒன்றை பின்னாலும் எப்போ பின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் சீக்கிரமாக போடுறேன். அந்த ஜாமத்தில் பரோட்டா சாப்பிட்ற ஆள், அந்த ஜாமத்தில் ஃப்ரிட்ஜில் இருக்கிறத அப்படி எடுத்து சாப்பிட்ற ஆள் வேறு யாரும் இல்லை, உங்கள் விமி தான், நான் தான், ஓகேவா? ஓகே, என்னடா பேசுகிறாங்க.